கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பன்னீர்செல்வம் சார். வணக்கம். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் அந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல வெற்றி அடைந்த தொடர்ந்து இந்தியா முழுவதும் பாஜக சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பயண யாத்திரை தொடங்குறீங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிலே நடைபெற்று இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்கள் இந்தியா மிகப்பெரிய அளவு வெற்றி கண்டது, இதற்கு பிரதமர் மோடி தான் காரணம்னு சொல்லிட்டு பாஜக நடத்துகின்ற இந்த பேரணி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இராணுவ நடவடிக்கையை நாங்கள் வாழ்த்துவோம், இராணுவ வீரர்களை பாராட்டுவோம். இராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தி தான் இன்னைக்கு கூட செல்லூர் ராஜு தமிழ்நாடு முழுவதும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, 15 வருஷம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர். இராணுவ வீரர்களை பற்றி இவ்வளவு குறைஞ்சி மதிப்பிட்டு பேசலாமா? பாஜக கூட்டணி சேர்ந்தாலே புத்தி மாறி போகுதா? நீ கூட முதலமைச்சர் கடுமையாக பேசியிருக்காரு. செல்லூர் ராஜு கோமாளின்னு இருக்காரு. ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர் எப்படி வேணாலும் அரசியல் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் கோமாளின்ற பட்டம் வாங்கக்கூடாது. ஏற்கனவே தெர்மாக்குன்ற பட்டத்தை வாங்கிட்டார். என்ன அவரெல்லாம் ஒரு படித்த அந்த காலத்திலே பிஎஸ்சி படித்து வந்தாலும் இன்னைக்கு அரசியல் களத்தில் இவ்வளவு கேவலமாக ஒரு முதல்வர் அரசியல் களத்தில் மதிப்பீடு ஒரு அரசியல்வாதியை கோமாளின்னு சொல்கிற அளவுக்கு போகக்கூடாது. வருத்தமாக இருக்கு உண்மையிலே. மதுரை மண்ணை சேர்ந்த அடிப்படையில் வருத்தப்படுறேன். பேச தெரியாமல் பேசுறது. அவர் மட்டுமா பேசுறாரு? பாஜக கட்சியில் சேர்ந்தாலே அந்த வாடை அடிச்சிடும் போலுக்கு. நீங்க பேரணி நடத்திட்டோம், பேரணி நடத்துறதுக்கு எந்த யோக்கியதும் இல்லாத கட்சி பாஜக கட்சி. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி நீங்க பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் ஒரு அமைச்சர், அதாவது அவர் பேரு குன்வர் சா, சங்கி அமைச்சர், இந்த ராணுவ வீரர் கர்னல் சோபியா குரேஷி குறித்து எப்படி பேசியிருக்காருன்னா, அவங்க இஸ்லாமிய சகோதரி, பிறப்பால் இஸ்லாம். அவங்க பேட்டி கொடுத்தத தீவிரவாதிகளுக்கு சகோதரின்னு சொல்றான் முட்டாப்பை. செல்லூர் ராஜோட கூடுதலா போயிட்டான். இவராரு செல்லூர் ராஜு ராணுவ வீரர்களா சண்டை போட்டாங்க எல்லையில துப்பாக்கி கூட, மோடி தான் துப்பாக்கி சண்டை போட்டான்னு இவர் சொன்னார். இவரை விட கேவலமான முறையில் அந்த சகோதரி இஸ்லாமியருக்கு சகோதரியா, தீவிரவாதிகளுக்கு அவங்கள விட்டே நாங்கள் அடிக்க விட்டோம் பார்த்தியான்னு சொல்றான். இவன் தான் சங்கி. இன்னைக்கு மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் தானாக முன் வழக்கு தொடுத்திருக்கு. இல்லை, நான் 10 முறை கூட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. மன்னிப்பு கேட்கறது பாஜக புதுசா? மன்னிப்பு கேட்பதற்கும் காலில் விழுவதற்காகவே பிறந்த கட்சிடா RSS பாஜக. வெள்ளக்காரங்கிட்ட முத இந்தியாவிலேயே வெள்ளக்காரை பூட்ஸை தொடச்சி விட்டு அந்த பூட்ஸ் காலை நக்கி, அந்த பூட்ஸ் இருக்கிற மண்ணெல்லாம் தொடச்சு நக்கி, நாக்காலே நக்கி தொடச்சு மன்னிப்பு கேட்டவன் சாவார்கார். அவனுக்கு பேரு வீர சாவார்கார். அதான்டா இந்தியாவில் முத வெள்ளக்காரன் பூட்ஸை நக்கி மன்னிப்பு கேட்டவன் வீர சாவார்கார். உங்க தந்தை. அது மட்டும் இல்ல, முத இந்தியாலேயே பிழை ஊதியம் வாங்கி பிழைச்ச கூட்டம் சாவார்கார் கூட்டம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படையை எதிர்த்து அந்த படைக்கு எதிராக இந்துக்களே ஒன்று சேருங்கள், போஸுடைய படையை அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி அதற்கு ஆள் சேர்த்த கூலி வெள்ளக்காரன் கூலிப்பட்டாலும் இந்த RSS. இன்னைக்கு மூவர்ண கொடி நடத்துறாங்கன்னா நயனா நாயந்திரின் தலைமையில் இந்தியா பூரா ஏண்டா மானங்கட்ட பெயலுங்களா. இந்திய இராணுவத்தை கட்டமைப்பித்திருக்கும் இராணுவ வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வெளியுறவு செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி மீது ஹிந்துத்துவவாதிகள் அவதூறு டெல்லியில். யாரையும் விடுறதில்ல. அவன் இந்த ஜிபி முத்து பாவா அந்த ஒரு நகைச்சுவையாக பேசிட்டு திருவாரு. அந்த ஆளுகிட்ட கூட பாஜக வம்புழுக்கிறான். யாரையும் விட மாட்டாம. பெரிய ஒரு யாசகம் பண்ணக்கூடியவனை கூட, யாசகம் கேட்டு வாழ்றவனை கூட விட மாட்டாங்க. ஜிபி முத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்காங்க பாருங்க. இப்ப அதனால இந்த பேர் நடத்துறதுக்கு என்ன யோசிக்கிறது இருக்குன்னு கேட்கிறேன் நான். இந்திய ராணுவத்தை கட்டமைத்தது காங்கிரஸ். உலகத்திலே நம்முடைய ராணுவ வீரர்கள் தான் திறமையானவர்கள்.
சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தேசிய உணர்வோடு இந்திய ஒற்றுமை இன்னைக்கு யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா ராணுவ தான் இருக்கு. இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷம். அவன் முப்படை தளபதிகள் கை நீட்டுகிற திசை நோக்கி தன் உயிரை பண வைத்து எல்லையில் போராடி நம்மை காத்து கொண்டிருக்கிறவன் ராணுவ வீரன். அதற்கு நாங்க மரியாதை கொடுப்போம். நீ நடத்துற சிந்தூர் என்ன சிந்தூர் செந்தூர் சிந்தூர் பயங்கரவாதிகள் பெண்களுடைய பொட்டு அழிச்சிட்டான ஆண்களை கொண்டு என்ன நீங்க சொல்றீங்களா? அதுக்கு இந்த பேர் உங்களுக்கு வைக்கிறோம்டா பாஜக. என் ஆர்வீர் இஸ்லாமிய சகோதரர் குஜராத்தில் தேடி தேடி வீடு தேடி தெருவில் வீதியில கற்பழிச்சு சூறையாடுறீங்கடா கொலவார RSS காரங்க. பில்கிஸ் பானு வழக்குல நீங்க செஞ்ச கொடுமை உலகத்துல எங்க உண்டா? நீங்க பேரு செந்தூர் சிந்தூர் பேர் வச்சுக்கிற எத்தனை பொட்டழிச்சுங்க RSS காரன். அயோத்தியில ராமர் கோவில் கட்டுவதற்காக ரத யாத்திரை என்ற பிறால் ரத யாத்திரை நடத்துற கூட்டம், எத்தனை பேர் தாலி எடுத்த கூட்டம், இஸ்லாமிய சகோதரர் வகுத்த கிழிந்து 3 வயசு குழந்தை அடிச்சு கொன்ற கூட்டம், கூட்டுப்பாலியல் செய்த கூட்டம், அந்த கூட்டுப்பாலியல் செய்த கொலகாரங்களை விடுதலை செய்த கூட்டம், அந்த விடுதலை செய்து வந்த அந்த பாலியல் பலாத்காரவாதிகளுக்கு மாலை போட்டு வரவேற்ற மானங்கட்ட கூட்டம் RSS. இந்த தேசிய கொடி மீது நம்பிக்கை இல்லாதவன் நாக்பூர் RSS அலுவலகத்தில் எப்படா நீங்க தேசிய கொடி ஏத்துறீங்க? இந்த நாட்டின் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னவன் நீங்க, இந்த நாடு இந்துத்துவ நாடு என்று சொன்னவன் நீங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதல்ல சொல்றார் போர் நிறுத்தத்தை. உடனே பாகிஸ்தான் ட்ரம்புக்கு நன்றி சொல்லுகிறது. பாகிஸ்தான் பிரதமர் சொல்கிறார் இந்த போரில் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்கிறார். 2 நாள் கழிச்சு மானங்கட்ட மோடி ட்ரம்பை பத்தி வரைக்கும் பேசல. இப்போது நாங்க வெற்றி பெற்றுட்டோம். வெற்றி யாருக்கும் இல்ல. என்ன வெற்றி? 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் வெற்றின்னு சொல்லிட்டாரு. இப்போது நாங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்க அகற்ற போறோம். இன்னைக்கு அருணாச்சலம் பகுதியில் துறைமுகம் பகுதிக்கு பேர் மாற்றிட்டா சீனா. 47 நகரங்களுக்கு அருணாச்சலம் பிரதேச நகரங்களுக்கு பெயர்களை மாற்றி வைத்திருக்கிறான் சீனா. தட்டி கேட்பதற்கு துப்புல்ல. வல்லாண்மை படைத்த சீனாவை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு துப்புல்ல இருக்கா? இன்னைக்கு துறைமுகத்தின் பெயர் அருணாச்சலத்தில் கூடிய துறைமுகத்துக்கு பெயரை மாத்தினான். பேர் மாத்திரான். அவன் யார் பேர் மாத்த? அருணாச்சலம் இந்தியாவில் இருக்கா சீனால இருக்கா? பேரணி நடத்துற மானங்கட்ட நாயில கேட்கிறேன். நாங்க ராணுவத்தை மதிப்போம்டா. எங்கள் சகோதரன் எல்லையில் காத்துக்கிட்டு இருக்கிறான். போர்னா போருக்கு தயாரா இருக்கிறான். எந்த இழப்பையும் சந்திக்க தயாரா இருக்கான். ஆனா தவறான போருக்கு உத்தரவிடுகிற மோடியை நாங்க எதிர்ப்போம். பயங்கரவாதியில ஒளிபரப்புக்கு துப்புல்லாத மோடி, துப்பு கட்ட மோடி, உளவுத்துறையை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பயங்கரவாதியை உருவாக்குறது பாகிஸ்தான் அடையாளத்தை உலகத்துக்கு சொல்லாத மோடி அமித்ஷா கூட்டம். உனக்கு பேரணி ஒரு கேடா? இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதி என்ற பெயர்ல ஆனா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை உருவாக்குறான், இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறான். அதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாதிகளுக்கு எதிராக பலுசிஸ்தான் மாநிலம் அங்கே நாடு உருவாவதற்கு RSS உதவி செய்ததாக அவன் அவங்க மேல குற்றம் சொல்றான் இல்லையா? உங்களுடைய தனிப்பட்ட இந்த போர் நாட்டுக்கு என்ன நன்மை? பயங்கரவாதியின் ஒழிப்பு என்பது வேறு, நீங்க போர் நடத்துற முறை என்பது வேறு. இந்த பயங்கரவாத ஒழிப்பு என்ற பேர்ல இந்தியால மத வெறுப்பை உணர்வை தூண்டுகின்ற நடவடிக்கை தான் பாஜக நடத்துகின்ற பேரணி. இது இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டுகின்ற பேரணியாக தான் நாங்க கருதுறோம். எச்சரிக்கை. மத நல்லிணக்கத்தை போற்றுகின்ற தமிழகம் போன்றதிலே உங்க செக்கு செல்லாது. காஷ்மீருக்கு எதிராக நீ இந்த போரை பயன்படுத்துற, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பயன்படுத்துற.
ட்ரம்ப் சொல்றாரு நாங்க வர்த்தக உடன்படிக்கை இந்தியாவில் இருக்கிறோம், அதன் அடிப்படையில் தான் நாங்க இந்த போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் தலையிட்டோம் சொல்றாரு. உங்க பதில் என்ன? உங்க பதில இல்லையே. ட்ரம்ப் யாருங்க தலையிட? அவருக்கு யார் இந்த வல்லாண்மை அதிகாரத்தை கொடுத்தது? அதனால இன்றைக்கு பாஜக நடத்துகின்ற பேரணி என்பது இந்த பாசிஸ்டவாதிகள், RSS பயங்கரவாதிகள், பாஜக குண்டர்களை வைத்து இஸ்லாமிய வெறுப்பை ஊக்குவிப்பதற்காக நடத்துகின்ற பேரணியாகத்தான் இந்த பேரணியை கருதுகிறோம். நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் நடத்தினார். ராணுவ வீரர்களுக்கு எங்கள் உற்சாகம் ஊட்டுகிறோம். நாட்டின் ஒற்றுமை ஒரு ஆபத்து என்றால் இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு பக்கம் நிற்போம், அது வேறு. ஆனால் ஒற்றுமை என்ற பெயரால இதை பாஜக தனிப்பட்ட வெற்றி பேரணியா நடத்துறத ஏற்றுக்கொள்ளாத நாடு. எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.